பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் த பெஸ்ட். பிரியதர்ஷினி மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்போவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. குற்றம் புதிது பட இசை வெளியீட்டாக வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூவெலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு படத்துக்கு பஞ்சு டாக்லாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர், விஜய், ரஜினி போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ இப்படி நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துணிச்சல். இது ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும், அவங்க அப்பா இருக்கட்டும், மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த குரல் மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. படம் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி பயங்கரமான கொலை குத்து கொலவெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு த்ரில்லர் மூவி அது பண்ணுறது ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் அது கொஞ்சம் எதாவது சொல்லுவாங்க, கமர்ஷியல் படம் டைரக்டர்னால அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துறது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ்வு, சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலேயும் அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் திருவிழாக்கு, ஆனால் அது திருவிழா கொண்டு வரது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னியில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது எனக்கு, குற்றம் புதிதில். ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி, மக ஸ்ரேயஸ்விதா அதானே பேரை மனப்பாடம் பண்ணிட்டு வரேன்ட்டுருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன், அப்புறம் மனப்பாடம் பண்ணுறேன், சரி தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு. நல்லா பண்ணியிருந்தாங்க, அப்பா பண்ணியவங்க அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணும், அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். ஆமாம், முதல்ல இதில் ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு. த்ரில்லர் அதான் டைரக்டர் படம் எடுத்துகிறாங்க. இப்போது ஒன்று தான் என்ன சர்டிஃபிகேட், சர்டிஃபிகேட்னாங்க. அந்த சர்டிஃபிகேட் வராமல்
நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக வரப்போதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருது இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸும் உள்ளே வந்து பார்க்குறக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கெலாம் ஏஐ சர்டிஃபிகேட்டு வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களோட பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏஐ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சின்னத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீனில் வர்றாரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார். இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன்னா அவர் வயசு சொன்னேன்னா, நான் 50 வயசு சொல்லியிருக்கணும் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுன்ட்டேன். ஆமாம், கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசுமுருகன் கூப்பிட்டாரு, வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்குமா, ரொம்ப பிஸியாக இருக்குமா, மைண்டில் ஏற்றிக்கலை. என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜெலாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில் உமன் டேரக்டர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க. எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும். ஆம்ஸ்டாங் சார் 2 படம் ஹிட்டு கொடுத்துருங்க. யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க. துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி கிழிச்ச வேணாம் வந்துடாதீங்க. இந்த அவருக்கும் நிறைய ஹீரோ வாய்ப்பு வந்துச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சாரம். அப்புறம் ஸ்ரேயா சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனியாக நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். கதாநாயகன் ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், இங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும். எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி அதை முன்னாவது 2 3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே. சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னோட சேனல் வைப்பேன், இந்த யூடியூப் சேனலில். அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிருந்தாங்க. டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமாவுக்கு வந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில், இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலம் பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்குனர் சங்கமாகட்டும். கே பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக
பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்குனர் சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும், வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டுன்ட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு. அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு, இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல. பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணு பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடாதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல், அவன் லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டாரு, எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரணும், பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்தியக்காரன் அவனுமே இல்லை. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை இன்னும் ஒரு 2 வாரத்தில் ஓடிடியில் வந்து அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லாயிருக்கு, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்குற சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டு கொடுக்க முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிதுன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அப்போ அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுசு நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றியடைந்து அடுத்த படத்தை சீக்கிரம் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தை வெற்றி படமாக்கிடுவேன்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இந்த படத்தை வாங்கி திரையிடப் போகிற எனது அன்பு தம்பி உத்ரா எங்கே ஹரிருத்ரா, உங்களுக்கு தான் என்னுடைய முதல் வாழ்த்து. இவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு பண்ணுங்க. ஏன்னா நிறைய சின்ன படங்களை அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மேக்ஸிமம் எல்லாருடைய நம்பிக்கையும் பெற்ற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆளுக்கு தான் நமக்கு தேவை சின்ன படங்களுக்கு. ஆகவே நிச்சயமாக அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாருன்னா இதில் ஏதோ மேட்டர் இருக்குது, அது பார்த்துட்டு தான் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. இந்த படம் ஓரளவுக்கு நமக்கு போட்ட காசு வந்துடும் அப்படின்ட்டு, அது தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு 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 நம்ம ஒரு நல்ல படத்தை பண்ணோம் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். அதுக்காக இந்த படத்தை அவர் எடுத்து செய்கிறாரு. இந்த படம் அவருக்காக பெரிய வெற்றி படமாக வரணும்னு முதல்ல அவர் வாழ்த்துறேன். ரெண்டாவது, இயக்குனர் தம்பி ரொம்ப எமோஷ்னலாக பேசினார். உண்மைதான், நிறைய பேர் நம்ம குடும்பங்களில் தியாகம் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், வேறு வழியே இல்லை. இது நமக்கு மட்டும் இல்லை, ஈவன் நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் வந்து வரும்போது உடனே பெரிய நல்ல வாய்ப்பு வந்துடாது. யாரோ ஒருத்தர் 2 பேர்த்துக்கு அப்படி வரலாம். ஆனால் கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறவனுக்கு எப்பவுமே கஷ்டங்கள் இனிமேல் கஷ்டங்களாக தெரியாது, எப்பவுமே கஷ்டங்களும் வெற்றியாக தான் தெரிய போகுது. அதனால் நீங்கள் பட்ட அனுபவங்கள் அவங்க படத்தை பார்த்தாவே தெரியுது. கிடைத்த வாய்ப்பை எவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த வேண்டுமோ அவ்வளோ ஒவ்வொரு ஷாட்டும் டேக்கிங்கும் மேக்கிங்கும் இட்ஸ் வெரி குட் தம்பி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் இயக்குனர்கள், இளம் இயக்குனர்கள் ஜோஷுவா, அப்புறம் கெவின் பட இயக்குனர், அப்புறம் வேறு யார், நம்ம என்னுடைய தம்பி பேரரசு, அவர் நாளைக்கு மாநாடு இருக்கிறதுனால கிளம்பிட்டார் போல் இருக்கு. அந்த வேலையை போயிருக்காரோ, சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டானே. சரி, எதுவுமே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டார். எனிவே, இந்த படத்தோட தயாரிப்பாளர் நல்ல அமைதியாக அன்பாக டாக்டர் தன்னுடைய மகனுக்காக ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க முன் வந்து ரிஸ்கை தொடரவும் தான் வந்து திட்டமிட்டிருப்பதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு தடவை நம்ம எல்லோரும் கைத்தட்டிடுவோம். ஏன்னா உங்கள் மாதிரி புதுசாக தயாரிப்பாளர்கள் வரலைன்னா இந்த சினிமாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிற நடிகர்களானாலும் இயக்குனர்களானால் அவங்களுக்கெல்லாம் காரணம் வாழ்க்கையை கொடுத்தவன் ஒரு சின்ன தயாரிப்பாளர், ஒரு ஆரம்ப தயாரிப்பாளராக. அது நீங்கள் உங்கள் மகனுக்காக எடுத்ததாக மட்டுமே நான் சொல்லலை. எத்தனையோ பேர் இதனால் பேர் வாங்க போகிறாங்க. அதில் உங்கள் பிள்ளையும் ஒருத்தர். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்கீங்க தம்பி, வாழ்த்துகள். ரொம்ப முதல் படத்திலேயே வந்து இது ஏற்றுக்கொள்ள கொஞ்சம் கஷ்டம், டைஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமான கேரக்டர். ஏன்னா சும்மா ஒரு லவ் பாயாவோ ஒரு ஃபேமிலி பாயாவோ வந்து அப்படியே ஒரு டூயட்டு பாடிட்டு ஒரு டான்ஸை போட்டு ஏமாற்றிட்டு போகாமல் இந்த மாதிரி ஒரு மென்டலாக டிஸ்டர்ப்டு ஒரு பையன், அவனுக்குள்ள சில ஏதோ ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்குது. ஸோ அதனால் சில டைமில் ஏதோ பண்ணிடுறான். அது எதனால் பண்ணுற அதை கதைக்குள்ளே போக வேண்டாம். ஸோ அதை வந்து அந்த கேரக்டராக மாறி அந்த பையன் பண்ணுற சில ஷார்ட்ஸ் எல்லாம் ஆக்டிங் பார்த்த உடனே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏன்னா இந்த முதல் படத்துலேயே இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்து உங்கள் டைரக்டர் உன்னை வந்து கஷ்டப்படுத்தி நடிக்க வச்சாரோ, அவர் கஷ்டப்பட்டு உன்னை நடிக்க வச்சாரோ, நீ கஷ்டப்பட்டு நடித்து அவரை சந்தோஷப்படுத்துன்னு எனக்கு தெரியாது. பட் போத் ஆஃப் யூ ஹேவ் டன் வெல். ஆல் தி பெஸ்ட். அப்புறம் ஷேஷ்விகா, கரெக்ட், எம் ஐ ரைட்? அது அந்த சிரிப்பு ரொம்ப நல்ல சிரிப்பு ஒன்றுது, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏற்கனவே இவங்க நம்ம இவர் என்ன ஆண்டனி, நம்ம விஜய் ஆண்டனி சார் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. ಕನ್ನಡ ಹುಡುಗಿ ಬನ್ನಿ ಬನ್ನಿ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಬರಬೇಕು ಅಷ್ಟೇ. ಕರೆಕ್ಟಾ? ನಾನು ஒரு ಕನ್ನಡ ಹುಡುಗಿயை ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ பண்ணேன், ಸೌಂದರ್ಯಾನ್. ಈಸ್ ನೋ ಮೋರ್. ಎರಡನಾவது ಕನ್ನಡ ಹುಡುಗಿನ ಇಂಟ್ರೊಡ್ಯೂಸ್ ಮಾಡಿದೆ, லக்ஷ்மி ராய். ஷீ இஸ் இப்போ பாம்பேயில் செட்டில் ஆகிட்டு சொல்கிறாங்க. ஸோ இங்கே நீங்கள் கன்னடத்துலேருந்து வந்தாவே கன்னட பைங்கிலி முதல்ல எங்களுக்கு சரோஜா தேவி அம்மா அவர்கள். கன்னடத்துலேருந்து வர்றவங்கெல்லாம் இங்கே ஜெயிச்சிருவாங்க பெரும்பாலும். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஐ திங்க் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் வின்னிங். நல்லா பண்ணியிருக்கீங்க. அந்த சுட்டித்தனமான ஒரு டாட்டர் கேரக்டர் லவ்லியாக பண்ணியிருக்கீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். அப்புறம் வேறு என்ன சொல்ல, இந்த படத்தில் இவங்க அம்மாவாக நடிச்சிருந்தீங்க, நல்லா தான் நடிச்சிருந்தீங்கம்மா. பின்னி பெடல் எடுத்திருந்தீங்க. அவர் சொன்னால் ஷார்ட் முடித்த உடனே என்ன சாப்பாடுன்னு கேட்பீங்க. நாங்கள் அது உங்களை பார்த்தாவே தெரியுது, நல்லா சாப்பிடுவீங்க. கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக டைரக்டரே? நீங்கள் சொல்லியா? சந்தோஷமாக இந்த நல்லா சாப்பாடு போட்டிருக்காங்க இல்லை கம்பெனியில். ஓகே, வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பயணித்த ஒவ்வொருவருக்கும் நான் வந்து வாழ்த்து சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி சின்ன படங்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் ஒரு 10 படம் 12 படம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு. எந்த படமுமே வந்து கலெக்ஷன் பண்ணதாக இல்லை, தெரியல எனக்கு. இருந்தாலும் தொடர்ந்து சின்ன படங்களை எடுக்கிறோம், நியாயமாக எடுக்கிறோம், நேர்மையாக எடுக்கிறோம், உழைச்சி எடுக்கிறோம், உண்மையாக எடுக்கிறோம். அதுக்கு வந்து தியேட்டரில் வந்து
பார்க்க ஆடியன்ஸ் வர மாட்டேன்றாங்க. அது காரணம் என்னென்னா, சாரி, நம்ம இந்த படம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிற நேரம், காலம், இந்த கான்சன்ட்ரேஷன், இது எல்லாத்தையும் விட அதிகம் கான்சன்ட்ரேஷன் எங்கே பண்ணணுன்னா, இந்த படம் ஒன்று வரப்போகுது, குற்றம் புதியது, இது ஜனங்க வந்து பார்க்கணும். இந்த கனெக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதில் அதிக நேரம் செலவிடணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு தெரியாது. திடீர்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார் சொல்லுவார், சார் அடுத்த வாரம் தியேட்டர்லாம் கிடைக்குதே, எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது அந்த டைமில்? பார்த்தீங்களா, 8 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 8 படத்து பேர் யாராச்சும் சொல்ல முடியுமாங்க? அடுத்த வாரம் ரிலீஸ் 29. என்னென்ன 8 படம் யாராச்சும் தெரியுமா? தெரியாது. இந்த மேடையில் நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரே படம் குற்றம் புதிது. இது போக 7 படம் ரிலீஸ் ஆகுது. அது எந்த படம்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் சூழ்நிலை. கரெக்டாக? இப்போ நம்புறீங்களா? நம்ம எங்கே வேர் வி ஆர் லேக்கிங்? நம்ம கம்யூனிகேஷனில் ரொம்ப மிஸ் பண்ணணும். அதாவது அந்த காலம்னு கூட சொல்ல முடியாது. நம்ம படம் பண்ணுற காலங்களில் ஒரு ஷெட்யூல் போகும்போதே அந்த ஷெட்யூலில் என்னென்ன எடுக்கிறாங்க, எந்தெந்த இடத்துல லொக்கேஷனில் எடுக்கிறாங்க, எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு போயிடுவோம். ப்ரெஸ்ஸுக்கு தெரியும் யார் யார் நடிக்கிறாங்க. உடனே இந்த படப்பிடிப்பு துவங்கியது, அது ஒரு 4 பக்கம் போடுவாங்க, 10 பத்திரிக்கையில் போடுவாங்க. எல்லாம் அந்த கல்ச்சர் எல்லாம் இப்போ மாறி போச்சு. ஒன்லி கடைசி வாரம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வச்சு நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்க, நம்ம படத்தை கொண்டு போய் சேருங்கன்னு எல்லா பாரத்தையும் இவங்க மேலே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நியூஸ் போட முடியும். இவங்க ரிப்போர்ட்டர்ஸ், தே கேன் கிவ் ரைட்டப், இதை பற்றி ஒரு சின்ன ரைட்டப் கொடுக்கணும். அதை எடிட்டர் பார்ப்பார், எங்கே டைம் கிடைக்குதோ, எங்கே இடம் இருக்கோ, எவ்வளவு இடம் இருக்கோ அந்த இடத்துல சொல்லுவாங்க. கரெக்டாக? நான் சொல்கிறது கரெக்டாக? அப்போ இவங்கள போய் குறை சொல்லக்கூடாது. நம்ம டே 1லிருந்தே, நம்ம என்றைக்கு படம் ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்தே நம்ம பப்ளிசிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி போட்டதுனால தான் எங்கள் படங்கள்லாம் ரீச் ஆச்சு. நம்மளை விட வெளியே இருக்கிறவனுக்கு தெரியும் எந்தெந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எத்தனாம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு. ஸோ அந்த நிலைமை வரணும். இப்போ எப்படி அமெரிக்காவில் வரியை போட்டானே, நம்ம ஊர் சாமானோட விலை அங்கே ஜாஸ்தி ஆகிடும். அது எவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது. நமக்கு தெரியுமா? ஸோ அங்கே வரியை போடுறான், இங்கே வரியை போடுறான், இங்கே டிக்கெட் ரேட்டே தரானுங்க. நம்ம 2500 இல்லை சாரி ஒரு 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கு அதே சம்பளம் தான். வரி போட்டதுனாலையோ கூட்டதுனாலையோ டேக்ஸு போட்டு இந்த ரோட்டில் போனால் கிராஸ் பண்ணும்போது முதல்ல 100 ரூபா வாங்கினா இப்போ 150 ரூபா வாங்குகிறான். எதுக்குன்னா ரோடு போடுறதுக்கு. ரோடு அப்படியே தான் இருக்குது, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குகிற டேக்ஸு மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கிற காசெல்லாம் பாக்கெட்லேருந்து ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கே சொல்கிறேன், அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை இன்றைக்கி வச்சுருந்தான்னா இன்றைக்கி கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கி சாப்பாடு என்ன விலை, அதுக்கு ஜிஎஸ்டி. தேட்டருக்கு வந்தாங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி. புரியுதா உங்களுக்கு? அப்புறம் தேட்டரில் வந்து 200 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம ஒரு டிக்கெட் வாங்க முடியாது. அப்புறம் கொஞ்சம் காசு செலவு பண்ணால் தான் தேட்டர்லேருந்து வெளியே போக முடியும். குடும்பத்தோடு வந்தோம்னா ஒரு 1000-1500 ரூபாய் ஆகும். ஸோ இத்தனையும் மீட் பண்ணி பார்த்தா ஒரு மாதத்தில் முக்கியமாக ஒரு பெரிய படம் வருதுன்னா ஒரு படம் மட்டும் பார்ப்பாங்க. மீதி படம் பார்க்குறதுக்கு நம்ம ஆளுக்கு டேக்ஸை கட்டிவிட்டு இருக்கிறதெல்லாம் செலவு பண்ணிவிட்டு கையில் காசு இல்லாமல், படம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதாவது போகிறதுக்கும் கையில் காசு இருக்காது. படம் சரியில்லைன்னு சொன்னாங்க, படம் வந்திருக்கு எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தன்னையும் ஏமாற்றி, படம் எடுக்கிறவங்களையும் ஏமாற்றி, நம்மளை நாமே ஏமாற்றி, இந்த சமுதாயமே ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோம் வாழ்நாள் புழுக்க. இதிலேருந்து நம்ம வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? கரெக்டாக பப்ளிசிட்டி பண்ணணும், கரெக்டாக ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு இடர்பாடுகள் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் போராடி நம்ம இடர்பாடுகளை கலைந்து சினிமா துறையினர் ஒன்று சேர்ந்து
சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும். இல்லைன்னா சினிமா எடுக்கிறவங்க எல்லாமே கம்மியாயிடுவாங்க. ஒரு 4-5 பேரை தவிர வேறு யாரும் படம் எடுக்க முடியாது. 2 கோடியிலேருந்து 5 கோடி வரையிலும் இன்வெஸ்ட் பண்ணி படம் எடுக்கிறவங்க அந்த 5 கோடியும் ஒவ்வொரு தடவையும் இழக்க தயாரா சொல்லுங்கள்? எத்தனை தடவை இழப்பாங்க? மொத்தமாக ஒரு ரவுண்டு கட்டி ஒரு 100 பேர் காலி ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன படம் யாருமே பண்ண மாட்டாங்க. சின்ன படத்தை வெற்றி பெற வைத்தால் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லா கலைஞர்களும் புதிய கலைஞர்களும் வளர முடியும். சினிமா துறையும் வளரும். சினிமா பத்திரிகையாளர்களும் பிஸியாக இருப்பாங்க. இல்லைன்னா உங்களுக்கும் வேலை இல்லாமல் போய்டும். வெறும் நாளே இப்போவே வேலை இல்லை. உண்மையும் சொல்கிறேன் நான். முதல்ல இருந்து கொடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி கூப்பிட்டா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நீங்கள் எழுதணுமே தவிர மீதி யாரை ஒரு ஹீரோவை போய் பார்க்க முடியுமா உங்களால்? முதல்ல எத்தனை ஹீரோயின், எந்த ஹீரோயினையும் விடாமல் பார்க்குற ஒரு ஆள் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த பழைய ஹீரோயின் ஃபோட்டோவையே போட்டுட்டு எவ்வளோ நாள் தான் நீ போர் அடிப்பே? இவனை பார்க்காதவன் நம்ம சினிமாக்காரனாகவே இருக்க முடியாதே. ஸோ இந்த மாதிரி பாவம் பட்ட நபரே பார்த்து முடியை வளர்த்து தாடி வளர்த்து எல்லாத்தையும் வளர்த்து ஆளே ஒரு மாதிரியாக இருக்காப்புல. பாருங்கள், ஒரு சினிமாவில் எவ்வளவு இளமையாக துருன்னு வந்த ஒரு எனது நண்பனை பாருங்கள், பாவமாக சாமியார் மாதிரி ஆகிட்டான். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் நிலையே இந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை எப்படி இருக்க போகுது? எல்லாரும் படத்தை ஆதரிங்க. நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள் மேலேயே சுமையை சுமத்துறாங்களேன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கலை. நீங்கள் முதல்ல இருந்தே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணணும். ஒரு படம் ஆரம்பிக்கிற நாள்லேருந்து பப்ளிசிட்டி ஆரம்பித்தா தான் சின்ன படங்களுக்கு ஒரு 10 தடவை தினத்தந்தியில் வரணும், 10 தடவை மாலை முரசில் வரணும், 10 தடவை நியூஸ் ட்ராக்கில் வரணும், 10 தடவை எல்லா யூடியூபர்ஸுகளும் இந்த மாதிரி ஒரு படப்பிடிப்பு நடந்தது. சும்மா ஒன்றும் இல்லை, இந்த ஹீரோ ஹீரோயின் ஒரு டைப்பாக ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டாங்க, ஏதோ ஒன்று போட்டு அதெல்லாம் போட்டுருவாங்க. நம்மளுக்கு அழகாக நடக்கிறத மட்டும் போட மாட்டாங்க, நடக்காதையெல்லாம் அழகாக கோத்து நம்மளுக்கு தான் அது பழக்கமாச்சே, கை வந்தால் கலையாச்சே. ஒரு சிலர் சொல்கிறேன், தேவராஜே உன்னை போன்ற அன்பானவர்கள் பண்பானவர்கள் இருக்கிற வரை சினிமா ஒன்றும் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக இங்கே இருக்கிறவங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் உங்கள் திரைப்படம் சேர வேண்டிய இதயங்களை சரியாக சென்று சேர்ந்தால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என்று கூறி, இந்த திரைப்படத்தில் பங்கு பெற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர், அது மியூசிக் டைரக்டரை விட்டேன். மியூசிக் டைரக்டர் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க பிரதர். சென்னைக்கு மாடித்தீரா? நீயும் கன்னடமா? தமிழ் தானா? சரி, கன்னட படம் தான் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். ஓகே, 5 படம் பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், நல்லா இருந்தது. உங்கள் பாட்டு 2 பாட்டுமே நல்லா இருந்தது. நடித்த அனைவருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸ் எல்லாரும் வாழ்த்துக்கள்ப்பா. நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்கணும். அதே தயாரிப்பாளர்களும் சரி, தொடர்ந்து தயாரிப்பில் இறங்குங்க. அடுத்த படத்தில் நீங்கள் பெருசாக இன்னும் நல்ல சிறப்பான ஒரு திரைப்படத்தை தயாரிக்க வேண்டும். நம்ம ஹீரோ தொடர்ந்து நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வேண்டும். என்ன, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுறீங்க. விஷ் யூ ஆல் சக்ஸஸ். So wish you all the best for all the technicians and actors and actresses. Thank you.